ஹே காய்ஸ், வெல்கம் டு மிக்ஸி மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெட்ரோல் விலை டெய்லி ஏறிக்கிட்டே போகிறனால அதை சமாளிக்க எல்லோரும் ஈவியில் நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க வண்டியை வச்சு நாம் எப்படி மைலேஜ் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரெகுலராக ஏர் செக் பண்ணிக்கோங்க. ஏர் செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஃப்ரண்ட் வீலில் எவ்வளோ, பேக் வீலில் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவில் சரியான விதத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் மெக்கானிக் ஒரு கிலோமீட்டரில் கொண்டு சர்வீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 2500 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டரில் சர்வீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கிலோமீட்டருக்கு மிகையாகாமல் கொண்டு சர்வீஸ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம செயினில் சத்தம்லாம் வரும், சடன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த சத்தம் வரப்போ நமக்கு இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். அது மைலேஜையும் கம்மி பண்ணி விட்டுரும். அதனால் செயின் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக் லெவலில் போக ட்ரை பண்ணுங்கள். எப்பவுமே இந்த 30லேருந்து 50 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த முள்ளுலேயே பார்த்திங்கன்னா க்ரீன் கோட்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு சில டிஜிட்டல் மீட்டரில் பார்த்திங்கன்னா எக்கோ லெவல் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிறந்த மைலேஜ் கிடைக்கிறதுக்கும். அடுத்து த்ரோட்டில் பார்த்திங்கன்னா சீரான வேகத்தில் கொடுங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நிற்கிற வண்டியிலே பார்த்திங்கன்னா முறுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அதிகமாக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பெட்ரோல் காலியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புலாம் இருக்குது. அடுத்தது கிளச் ப்ளே சரியாக வச்சுக்கோங்க. சில பேர் ஆஃப் கிளச், ஃபுல் கிளச் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கிளச்சை நல்லா அமுக்கி பிடிச்சி கியரை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் கியர் அடிக்காது. கியர் வீல்லாம் உடையிறதுக்கு உண்டான வாய்ப்புலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அடுத்தது தேவைப்படுறப்ப மட்டும் பிரேக் அப்ளை பண்ணுங்கள். சில பேரில் பார்த்திங்கன்னா சர்ன்னு வேகமாக டக்குன்னு பிரேக்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பிரேக் பேடும் சீக்கிரம் தேஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மைலேஜும் உங்களுக்கு ட்ராப் ஆகும். நீங்கள் அதிகமாக ஆக்சிலேட்டர் கொடுத்து ஸ்பீடாக சடனாக ஒரு இடத்துல பிரேக் பிடிக்கிற பார்த்திங்கன்னா அதுலேயும் மைலேஜ் ட்ராப் ஆக தான் செய்யும். இப்போ வீடியோ கடையில் ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அது என்னென்னா இப்போ சரியான பெட்ரோல் பங்கை தேர்வு செஞ்சு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த மைலேஜ் கிடைக்கும். சரியான பெட்ரோல் பங்கை எப்படி தேர்வு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சில பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் வண்டியில் பெட்ரோல் போடுறப்ப உங்களுக்கு வண்டி வைப்ரேஷன் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். வண்டியை உதறது அந்த மாதிரி ஒரு சம்திங் ஃபீல்லாம் ஆகும். அப்படிங்கிறப்ப அதில் ஒரு சிறந்த பெட்ரோல் பங்க்கை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிறந்த மைலேஜ் கிடைக்கும். அப்புறம் நைட் டைமில் ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா, அப்படி இல்லைன்னா காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா அந்த பெட்ரோலோட அடர்த்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது காலையில் டைமில் போடுறப்ப, அதாவது நம்ம கூலிங்காக இருக்குல்ல, அப்போ பெட்ரோலோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்போ பெட்ரோல் கொஞ்சம் நிறையா உங்களுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 30, 50, 100, 200 அந்த மாதிரி ரேட்டில் பெட்ரோல் போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் பங்க்காரவங்க ஒரு பட்டனை அமுத்தி விட்டு அதில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. அதில் பெட்ரோல் கம்மியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 110, 120, 150 அந்த மாதிரி ஒரு சம்திங் நம்பரில் போடுங்க. நீங்கள் எக்ஸாக்ட் லெவலில் அதை 100 ரூபா போடணும்னு சொல்லி போட்டிங்கன்னா அதில் பெட்ரோல் கம்மி அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் பெட்ரோல் அடிப்பீங்க அப்படின்னா டேங்க் ஃபில் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ரிசர்வுக்கு மேலே வச்சு எப்பயுமே பெட்ரோல் மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சிறந்த மைலேஜ் கிடைக்கும். ரிசர்வ் கீழே வந்துச்சுனாவே பெட்ரோலோட அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ஃப்ளோ ஆகும். அதிகமாக ஃப்ளோ ஆகிறப்போ உங்களுக்கு
சீக்கிரம் வந்து இதாயிரும் சரியான விதத்தில் பிரேக் பிடிக்கலன்னா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பிரேக்கை வந்து நல்லா தேய்ச்சி போடுவாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா அந்த பிரேக் பிடிக்கிறப்ப என்னென்னா கீச்சின்னு சவுண்ட்லாம் வரும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு எமர் ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சி போடுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நல்லா பிரேக் பிடிக்கும், சவுண்டு வராது, டயரும் சீக்கிரம் உங்களுக்கு வந்து தேயாது. இதிலே டிஸ்க் பிரேக் இருக்கும். டிஸ்க் பிரேக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. பிரேக் ஷூவோ இல்லை பிரேக் பேடோ தேஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. இல்லை சங்கடப்படாமல் இதில் காசு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுதான் உங்கள் லைஃப்பை வந்து பாதுகாக்கிறது. நம்ம பிரேக் பேட் மாற்றுறது காசு இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுட்டோம்னா அது எங்கேயாவது கொண்டு போய் ஆக்சிடெண்ட்டில் தான் கொண்டு போய் முடியும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் ப்ளே வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. வண்டி நிற்கிறப்பே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இல்லை ஹேண்டில் பார் திருப்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் வந்து ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பெட்ரோல் வந்து செலவாகும். ஸோ ஆக்சிலேட்டர் நீங்கள் வண்டி நிப்பாடி இருக்கப்போ சரியான இதில் இருக்கான்னு அப்படின்னு பார்த்துக்குங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குட் பெட்ரோல் பங்கை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணுறப்ப தான் சரியான மைலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் வந்து உங்களுக்கு சரியான விதத்தில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் தேயறதை வந்து அது பாதுகாக்கும். உங்களுக்கு அந்த வாப்ளிங் முன்னாடியே சொன்ன மாதிரி வாப்ளிங் ஆகாது, வண்டி வைப்ரேஷன் இருக்காது. இந்த விஷயம்லாம் சரியாக பண்ணியிருக்காங்களான்னு உங்கள் மெக்கானிக்கிட்ட ஒரு டைமு நல்லா கேட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.